தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மயிலாடுதுறை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து அக்கட்சியினர் பாபநாசம் அண்ணா சிலை அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் மாலை 6 மணியோடு பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை மீறி வாக்கு சேகரித்ததாக குற்றம் சாட்டினர். இதனை மறுத்த அதிமுகவினர் தாங்கள் 6 மணிக்கு முன்னதாகவே பரப்புரையை நிறைவு செய்துவிட்டோம் என கூறி போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை காந்தி சிலை அருகே திமுகவினர் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அதே நேரத்தில் பாஜகவினரும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். அப்போது இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் திமுகவினர் திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக பாஜகவினரிடையே உருவான மோதல் போக்கால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்கலம் சாலை பகுதியில் பிரதமர் மோடியின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் அடங்கிய கோவை மெயில் என்ற வார இதழை பாஜகவினர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வாக்கு சேகரித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த திமுகவினர் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை மீறி மாலை 6 மணியை கடந்தும் பாஜகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறி வார இதழ் விநியோகத்தை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து திமுக மற்றும் பாஜகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த போலீசார் வார இதழ் விநியோகம் செய்த நபரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். திருவள்ளூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்ற இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் மேடையில் ஏறுவது என்பது தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. கட்சி நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட உட்கட்சி பூசலால் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தள்ளிவிட்டு தகராறு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே திமுகவினரும் அதிமுகவினரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டதால் இரு கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி ஆவேச குரல் எழுப்பி வாக்குவாதம் செய்த நிலையில் காவல்துறையினர் தலையிட்டு அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.